மயானத்திற்கு செல்ல சாலை இல்லாததால் 25 அடி ஆழ பள்ளத்தில் இறங்கி ஏரி வயலுக்குள் சடலத்தை மக்கள் சுமந்து செல்லும் மக்களின் வேதனைகளுடன் செய்தியாளர் சுந்தர் இணைகிறார். சுந்தர், எவ்வளவு காலமா இந்த அவலநிலை தொடர்கிறது? என்ன சொல்றாங்க அந்த பகுதி மக்கள்? விவரங்களை பதிவு பண்ணலாம் சுந்தர். ஒரு மனிதனின் பிறப்பு எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ, அதனுடைய இறப்பு இறுதி சடங்கு நமது தமிழ் கலாச்சாரம் அவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கின்றது. ஆனால் ஒரு விவசாயிக்கு இறப்பிலும் கூட நிம்மதி இல்லை என்பது பார்த்தீங்கன்னா, சிவகங்கை இருக்க திருமன்பட்டியில் ஒரு 72 வயது மூதாட்டி இறப்பில் தான் நடந்த சோகம் தான் இது. திருமன்பட்டியில் பார்த்தீங்கன்னா சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வராங்க. இங்கே அடிப்படை வசதிகள் எல்லாமே இருந்தாலுமே ஒரு இறுதி சடங்கு நடந்ததுக்கான மயானத்துக்கு முறையான பாதை இல்லைன்றத ஒரு சோகமான விஷயம். ஒரு இறுதி சடங்கு நடந்தவருக்கு கொண்டு போகிறதுக்கான வழியை பார்த்தீங்கன்னா, பெரியார் பாசன கால்வாய் வந்து வேலை நடந்து கொண்டிருக்கிறது. 50 அடி பள்ளத்திலையும் ஒத்தடி பாதையிலையும் காட்டு வழியாக வயல்வெளிகளும் கொண்டு போகிற சோகம்தான் இருக்குது. பொதுமயானத்திற்கு முறையான பாதுகாப்பு பாதை இல்லாததாலையும் அதுக்கான முறைப்படுத்தி வழங்கணுன்றது தான் இப்பகுதி மக்களோட மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது. இப்பகுதியைச் சேர்ந்த விவசாயி ராமசாமியிடம் இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். சிவகங்கை ஒன்றியம் மேலப்பங்குடி பஞ்சாயத்து எங்கள் ஊர் திருமன்பட்டி. இந்த பஞ்சாயத்தில் மேலப்பங்குடி, திருமன்பட்டி, வில்லிப்பட்டி, அலங்கம்பட்டி, வளையாரப்பட்டி என்ற கிராமங்கள் சுற்றி உள்ளது. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பிரதானமாக விவசாயம், கால்நடை வளர்ப்பு இதைத்தான் பார்த்துட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் ஊரில் ஒரு 200 குடும்பம் வசிக்கிறோம். இதில் எல்லாருமே விவசாயம்தான், கால்நடை வளர்ப்பு தான். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ, அதை விட இறக்கும் பொழுதும் அவங்கள சந்தோஷமான முறையில் கொண்டு போகணுன்னு தான் நம்ம எல்லோரும் நினைப்போம். அப்படி பார்க்கும் பொழுது நேற்று ஒரு மூதாட்டி 72 வயது மூதாட்டி இறந்தப்போ நாங்கள் பட்ட கஷ்டம் இறைவனுக்கு கூட ஏற்றுக்க முடியாது. அந்தளவு கஷ்டப்படுறோம் ஒவ்வொரு நாள். இது நேற்று மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் கஷ்டப்படுறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எடுத்துகிட்டு போகிறது இந்த பெரியார் கால்வா ஒரு 50 அடி பள்ளத்தில் இறங்கி திரும்ப ஏறி அதுக்கப்புறம் கொண்டு போகணும். அங்கிட்டு போனோம்னா சுடுகாட்டுக்கு போகும்போது கம்மாய்க்குள்ளேயும் காட்டு வழியிலையும் விவசாய நிலத்துலையும் தோப்புக்குள்ளேயும் கொண்டு போகணும். அப்படித்தான் இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது காலகாலமாக. இதை பல முறை நாங்களும் வந்து அரசுக்கு மனுவாக கொடுத்துட்டோம். எந்த நடவடிக்கை எடுக்கல, சீரான முறையில் நடவடிக்கை எடுத்து தரல எங்களுக்கு. இது நேற்று கோடை காலம்ன்றனால கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டோம். எந்த சிரமமும் இல்லை. அதாவது சிரமம் இருந்தாலும் கூட அதிகப்படியான சிரமம் கிடையாது. இதுவே மழை காலமாக இருந்தால் அந்த கால்வாயில் அதிகமான தண்ணி கிடக்கும். தண்ணிக்குள்ளே முழங்கால் தண்ணிக்குள்ளே தான் இறங்கி ஏறி கொண்டு போவோம். இது போக அங்கிட்டு சுடாடுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, நெஞ்சளவு மார்பளவு தண்ணி கிடக்கும் கம்மாய்க்குள்ளே. அதுக்குள்ளே தான் தூக்கிட்டு போவோம் அந்த உடலை. அவ்வளோ கஷ்டத்துல இங்கே போயிட்டுருக்கோம். அந்த காட்டு வழியில் அந்த மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா, அந்த மார்பளவு தண்ணியில் கம்மாய்க்குள்ள போகும்பொழுது எவ்வளோ சிரமமாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த விவசாய நிலங்களில் போகும்போது எவ்வளோ சிரமப்பட்டு ஒத்தடி பாதையிலையும் தோப்புக்குள்ளேயும் போகும்போது அவ்வளோ சிரமப்பட்டு தான் கொண்டு போவோம். இப்படிப்பட்ட சூழல்களில் இருக்கும் பொழுது நாங்கள் அரசுக்கு பல முறை தகவல் சொல்லிட்டோம். அரசு எந்த நடவடிக்கை எடுத்து கொடுக்கல. விவரங்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.